பிரியாணியே செய்ய தெரியாதவங்க கூட சூப்பரா செய்யலாம். இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்றதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, 2 மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாம நல்லா அரைச்சு வச்சு எடுத்துக்கணும். குக்கர்ல நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தேவையான அளவு பிரியாணி ஸ்பைசஸ், அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குனதும் ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. நல்லா தண்ணி விட்டு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி வந்து 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ. இப்போ இது நல்லா கொதி வந்ததும், நான் 20 நிமிஷம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசிய சேர்த்துக்க போறேன். பிரியாணி குழையாம வரதுக்கு ஒரு டிப் என்னன்னா, அந்த அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர மூடணும். இந்த ஸ்டேஜ்ல குக்கர மூடி போட்டு மூடி, லோ ஃப்ளேம்ல ஒரு விசில் அப்படி இல்லன்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா, சுட சுட பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.